கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்தது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரமாக தெரிகிறது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மாணவியின் உடலுக்கு மறு கூராய்வு நடத்த உத்தரவிட்டதை திரும்பப் பெற முடியாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது ஏன் என மனுதாரரான மாணவியின் தந்தை ராமலிங்கத்திற்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சியில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தது யார் என நீதிபதி கேட்டபோது வன்முறைக்கும் பெற்றோருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பதில் கூறினார். அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் மாணவர்களின் சான்றுகளை எரிக்க உரிமை அளித்தது யார் எனவும் வன்முறையின் பின்னணியில் இருப்பது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறையாக தெரிகிறது என்று நீதிபதி தெரிவித்தார். திடீர் கோபத்தால் வெடித்த வன்முறை அல்ல, திட்டமிட்ட சம்பவம் என நீதிபதி சதீஷ்குமார் கண்டனம் தெரிவித்தார். காவல்துறையினர் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை, சட்டத்தை முறையாக அமல்படுத்தவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதி உளவுத்துறை அறிக்கை என்ன சொல்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். அமைதியான முறையில் நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னென்ன என்று நீதிபதி கேட்டார். வன்முறையாளர்களை கண்டறிய தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி மாணவியின் உடலை 4 மருத்துவர்கள் கொண்ட குழுவை அமைத்து மறு கூராய்வு செய்யவும் உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த குழுவில் தங்கள் தரப்பு பரிந்துரை செய்யும் மருத்துவரையும் சேர்க்க கோரி நீதிபதிகள் துரைசாமி, சுந்தர்மோகன் ஆகியோர் கொண்ட அமர்வில் மாணவியின் தந்தை ராமலிங்கம் தரப்பில் முறையிடப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் குற்றவியல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை இங்கு விசாரிக்க முடியாது என்றும் உச்ச நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இதனை அடுத்து நீதிபதி சதீஷ்குமாரிடம் ராமலிங்கம் தரப்பு முறையீடு வைத்தது. தங்கள் தரப்பில் குறிப்பிடும் மருத்துவ நிபுணரை நியமிக்கும் வரை மறு உடற்கூராய்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. தங்கள் மருத்துவர் இடம்பெறாததால் உத்தரவில் திருப்தி இல்லை என்றும் உச்ச நீதிமன்றத்தை நாட இருப்பதால் மறு உடற்கூராய்வு உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் மறு உடற்கூராய்வு உத்தரவை நிறுத்தி வைக்க முடியாது என நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்.